ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாவித்ரி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் ஹோம் மேக்கராக இருந்துக்கிட்டு எப்படி நம்ம சிறிது சிறிதாய் தங்கத்தை சேவ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங், கோல்டு சேவிங், டெப்ட் ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். என் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டேட்டு 17 அக்டோபர் 2025. இன்றைக்கி 1 கிராம் தங்கத்துடைய விலை 12,170 ரூபா போயிடுச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஹோம் மேக்கராக இருக்கிற நாம் சவரன் கணக்கில் தங்கத்தை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா நானே ஒரு ஹோம் மேக்கர். என்னாலே ஒரு சவரன் கூட வாங்க முடியாத சுச்சுவேஷன். ஏன் 1 கிராம் கூட என்னால் இப்போ வாங்க முடியாது. ஆனால் நம்ம சிறிது சிறிதாய் சேவ் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு டிப்ஸாக நம்ம ஹோம் மேக்கராக இருக்கிறோன்னா நம்ம கையில் கிடைக்கிற பணத்தில் நான் எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படின்றத சொல்ல போகிறேன். நான் எப்படி சேவ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் மாதமான கிராசரிக்கு இவ்வளோ பணம்னு ஒதுக்கிடுவேன். எக்ஸாம்பிளாக ஒரு 3,500 ரூபா ஒதுக்குறேன்னா எனக்கு அந்த மாதம் கிராசரியில் எனக்கு 2,900 ரூபா தான் ஆகுதுன்னா மீதி 500 ரூபா, 550 ரூபா மீதி ஆகிறத நான் சேவிங்ஸாக எடுத்து வைப்பேன். நீங்களும் இது மாதிரி கிராசரி வாங்கும் பொழுது கிடைக்கிற 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபாயில் கூட தங்கத்தை வாங்க முடியும். அது எப்படி வாங்கலான்னு நான் கடைசியாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வார செலவில் நம்ம காய்கறியெல்லாம் வாங்குவோம். காய்கறியெல்லாம் வாங்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு 50 ரூபா, 100 ரூபா அப்படி மீதி ஆகும். அந்த பணத்துலையும் நம்ம தங்கத்தை வாங்க முடியும். நம்ம வெளியில் எங்கன்னா ட்ராவல் பண்ணுறோம், பெட்ரோல் போடுறோம், அது மாதிரி டைமில் கிடைக்கிற 10 ரூபா, 20 ரூபாலாம் சேர்த்து வச்சாவே ஒரு 100 ரூபா கிட்ட வரும். இது மாதிரி 100 ரூபா நம்ம கையில் இருந்தாவே தங்கத்தை வாங்க முடியும். ஹோம் மேக்கராக இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ஆப்பு டிஜிகோல்டு ஆப்பு. முதல்ல தங்கமயில் தான் இந்த டிஜிகோல்டு ஆப்பை கொண்டு வந்தாங்க. இந்த தங்கமயிலில் நம்ம 100 ரூபாயிலே தங்கம் வாங்கலாம்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். இது மாதிரி சேவ் பண்ணுற பணத்தை நம்ம தினமும் கூட போடலாம். ஒரு நாளைக்கு எத்தனை முறைனாலும் இந்த டிஜிகோல்டு ஆப்பில் நம்ம போட்டு வைக்கலாம். இது மாதிரி சேவ் பண்ணுற அமௌண்ட்டை நம்ம தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பில் போடலாம். அல்லது போத்தீஸ் டிஜிகோல்டு ஆப்பு கூட இருக்குது. அந்த ஆப் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி போடலாம். டிஜிகோல்டு ஆப் டவுன்லோட் பண்ணலன்னு சொல்லி சொல்லவே முடியாது. இந்த ஆப் எல்லா சாமானிய மக்களையும் இன்றைக்கி போய் சென்றடைஞ்சிருச்சு. அதனால் நீங்கள் இந்த டிஜிகோல்டு ஆப்பில் நம்ம கையில் மீதி ஆகிற 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபாலாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை சேவ் பண்ணிக்கிட்டே வர முடியும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா லோக்கல் ஷாப்லேயே டிஜிகோல்டு ஆப்பெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் எதனா லோக்கல் கடை இருந்துச்சுன்னா தங்க நகை கடை, அங்கே போய் விசாரித்து பாருங்கள். அவங்களுடைய கடைக்கும் டிஜிகோல்டு ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் நீங்கள் இது மாதிரி 100, 200 போட்டு சிறிது சிறிதாய் தங்கத்தை சேவ் பண்ண முடியும். 2வது வழிமுறை என்னன்னா, நம்ம நகைச்சீட்டு போடலாம். மாதமானால் நகைச்சீட்டு போடும் பொழுது நம்ம இப்போ இருக்கிற தங்க விலை ஏற்றத்துக்கு எதை மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போடலான்னா, எந்த கடையில் கிராம வரவு வைக்கிறாங்களோ அந்த கடையில் நம்ம நகைச்சீட்டு போடலாம். அதுமாரி போடும் பொழுது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா 17 அக்டோபர், ஒரு நாளைக்கே 2,400 ரூபா ஒரு சவரனுக்கு ஏறிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம மாதமான நகைச்சீட்டு கட்டினா அதிகமாக தான் ஆகும். நம்ம கிராம வரவு வைக்கும் பொழுது அன்றைக்கி டேட்டுக்கு நம்மளுக்கு மில்லிகிராமாக வரவு வச்சுருவாங்க. இதுவே அடுத்த நாள் போனால் அதை விட 100 ரூபா, 200 ரூபா தான் இப்போ அதிகமாகவே இருக்குது. அதனால் நம்ம மாத தவணையில் தங்கம் வாங்குகிறோன்னா இது மாதிரி மாதம் நம்ம ஒரு அமௌண்ட்டை கட்டி அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம பணமாக வரவு வைக்காமல் கிராம வரவு வைக்கிற கடையில் போடும் பொழுது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தங்கம் ஆட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம மாத சம்பளம் வாங்குறோன்னா மாத சம்பளத்தில் ஒரு 2,000 ரூபாவோ 1,000 ரூபாவோ நீங்கள் போட்டு வைக்கும் பொழுது உங்களாலையும் தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ண முடியும். 3வது டிப்ஸ் என்னன்னா, நிறைய பெண்கள் இப்போ பார்த்திங்கன்னா பழைய நகையை அடமானம் வச்சு புதிய நகையை வாங்குகிறாங்க. அப்படி வாங்கும் பொழுது நீங்கள் டைரெக்டாக போய் வாங்கி பாருங்களேன். அதுக்கு வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் போட்டு நம்ம ஒரு 2 கிராம் தங்கத்துக்கான விலையை அந்த வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ்க்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் இது மாதிரி ஒரு நகையை வச்சு நீங்கள் அந்த நகையில் புது நகை வாங்க போகிறீங்கன்னா நான் சொல்கிற ஒரு சூப்பரான ஸ்கீமில் போடலாம். 1 டைம் டெபாசிட் ஸ்கீமில் போடும் பொழுது உங்களால் இப்போ இருக்கிற தங்க விலை ஏற்றத்தில்
நம்ம இன்றைக்கி ரேட்டுக்கே புக் பண்ணி வச்சிட முடியும். நான் ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா லலிதா ஜுவல்லரி ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் தான் ஃபாலோ பண்ணுறேன். நான் நிறைய வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நான் வந்து கோல்டு வாங்கும் பொழுது லலிதா ஜுவல்லரியில் எப்படி ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் வாங்கினேன், எங்கள் அம்மா வந்து மகளிர் குழுவில் எப்படி ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் புக் பண்ணி எவ்வளோ கிராம் வாங்கினேன்னு தனித்தனி வீடியோ இருக்குது. நான் ஏன் லலிதா ஜுவல்லரியை செலக்ட் பண்ணேன்னா 100% நோ வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ், ஒன்லி வந்து ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம மாதிரி சாமானிய மக்கள், மிடில் கிளாஸ் மக்கள், ஹோம் மேக்கருக்கெல்லாம் ஏற்ற மாதிரியே இருக்குது. இந்த பாண்டு தான் நான் லலிதா ஜுவல்லரியில் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் இந்த வருஷம் மே மந்த்து ஒரு 5 கிராமு செயின் எடுத்ததுக்கான பாண்டு இது மாதிரி தான் பாண்டு கொடுப்பாங்க. பாருங்கள், அன்றைக்கி டேட்டுக்கு எத்தனை கிராமு எவ்வளோன்னு சொல்லி நம்மளுக்கு வரவு வச்சுருவாங்க. அன்றைக்கி தங்கத்துடைய விலை 6640, 24/5/2024. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ போயிருக்கு, 12,170 ரூபா போயிருக்கு. இப்போது நீங்கள் நாளைக்கே கூட தங்கத்தை வச்சு நீங்கள் புது தங்கம் வாங்க போகிறீங்கன்னா இது மாதிரி பாண்டாக போட்டு வச்சுருங்க. இன்றைக்கி ரேட்டுக்கு 12,170 ரூபான்னு போட்டு வச்சுருவாங்க. இந்த 12,170 ரூபா நீங்கள் 11 மாதம் கழித்து வாங்கும் பொழுது 1 கிராம் தங்கம் 20,000 போயிருந்தாலும் அதே 12,170 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் உங்கள் தங்கத்துக்கும் வந்து அடமானம் வச்சுருக்க தங்கத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பேங்க்கில் பணத்தை கட்டிக்கிட்டே வர முடியும். இப்படி கூட வந்து ஹோம் மேக்கர் நீங்கள் தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணலாம். இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமுன்றது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு ஸ்கீமுன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 2,400 ரூபா போயிடுச்சு, நாளைக்கு இதை விட 3,000 ரூபா கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இது மாதிரி வாங்கிறதுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் இருக்குது, ஜிஆர்டியில் இருக்குது, போத்தீஸில் இருக்குது, குமரனில் இருக்குது. இது மாதிரி ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் உங்களுக்கு எந்த ஷாப்புடைய ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கோ அதில் போட்டு ஹோம் மேக்கரு நீங்கள் வந்து தங்கத்தை சேவ் பண்ணலாம். 4வது டிப்ஸு கோல்டு காயின் இப்போ வந்து வாங்கிறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஏன்னா தங்க விலை ஏறதுனால நிறைய ஷாப்லலாம் கோல்டு காயின் வந்து அன்அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து 100 மில்லிகிராமு, 250 மில்லிகிராம், 500 மில்லிகிராம்னு வாங்கலாம். நம்ம ஒரு சவரன் அல்லது 1 கிராம் வாங்க முடியல அப்படின்னாலும் நம்ம மில்லிகிராமாக வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கும் பொழுது நம்மளால் அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நான் கூகுள் பேயில் வாங்குகிறேன். நான் அதில் வாங்கும் பொழுது பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு 80 மில்லிகிராம் தான் வருது. அப்படி பார்த்துக்குங்க, 2,000 ரூபா 2,500 ரூபா கட்டினா தான் நம்மளுக்கு 250 மில்லிகிராமே வரும். ஒரு 2,500 ரூபா நம்ம வீட்டு செலவில் சேவ் பண்ணுறோன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் கொண்டு போய் மில்லிகிராம் காயினை சேவ் பண்ண பார்க்கலாம். இந்த 4 வழிமுறையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களால் சவரனில் சேர்க்க முடியலன்னாலும் கிராமில் சேர்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.